ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல போக்கோ F7 பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியலா இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. சோ பிரைசிங் எனக்கு சுத்தமா தெரியல. சோ 3 வைப்ரண்ட் கலர்ஸோட இந்த லிமிடெட் எடிஷனோட ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா பிரைசிங் என்னன்னு தெரியல. பிரைசிங் தெரிஞ்சவனே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வரேன், டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணி வரேன். நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லயுமே எல்லாமே போட்டு வரேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த போக்கோ F7 மிகப்பெரிய ஒரு அப்கிரேட், டிசைன்ல டோட்டலி சேஞ்சஸ் அண்ட் சிப்செட் சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. போன ஆட்டம் ஸ்னாப்டிராகன் 8s Gen 3, ஆனா நாட்டம் 8s Gen 4. இந்த Gen 3க்கும் Gen 4க்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. டிஜிட்டல் வைஸ்ல உங்களுக்கு நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு சிங்கிள் ஸ்கோர், மல்டி ஸ்கோர், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், எல்லா விஷயமுமே டிஜிட்டல் வைஸ்ல செம்ம ஸ்கோர் பண்ணிருக்கு. ரியல் லைஃப்லயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அளிக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த போன்ல 6000 mm ஸ்கொயர்ல வாப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட சேம் உங்களுக்கு 6.83 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பவர்ஃபுல்லான பேனல் இருக்கு, நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கார்டு இருக்கு, IP16 ரேட்டிங் இருக்கு, அண்ட் சோனி சென்சார் IMX882 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல வரப்போகுதுன்னு மட்டும் தெரியும் போக்கோ F7 மொபைல் பொறுத்தளவு. இதுக்கு அப்படி இருக்கும்போது இதோட பிரைசிங் என்ன? சோ நம்ம வீடியோ பதிவு பண்ற வரைக்கும் இதோட ஃபுல்லா பிரைசிங் நம்மளுக்கு தெரியல. முதல்ல சொன்ன மாதிரி தான் எல்லாமே நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாமே கவர் பண்றேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் போக்கோ F7 பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் முன்னாடி போக்கோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே ஒரு பிளாக் கலர் இன்செர்ட், அதுக்குள்ள யூசர் கேரண்ட் வாரண்டி பாக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 90 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் ஜெட்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட, அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இந்த போக்கோ F7 இப்ப நம்ம கையில இருக்கிறது லிமிடெட் எடிஷன். சோ இது பாத்தீங்கன்னா செமையான ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட் டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸோட இருக்க போது. அண்ட் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். சோ இங்க டிசைன் ஃபேட்னு பார்க்கும்போது அந்த லிமிடெட் எடிஷன் தான் நம்ம கையில இருக்கு. இந்த லிமிடெட் எடிஷன்ல பேக் சைட்ல இது ஒரு ஸ்னாப்டிராகன் போன்னால ஸ்னாப்டிராகனோட லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இது ஒரு 50 MP பிரைமரி சென்சார்னால 50 MP மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் கேமரா கீழே லிமிடெட் எடிஷன் அதையும் பதிவு பண்ணிருக்காங்க. அண்ட் போக்கோ பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட் கார்னர்ல ஒரு கிராஸா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த ரெண்டு கேமராக்கு நடுவுலயுமே ஒரு சின்ன ஒரு தண்டர் மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட் டிசைனும், மீதி ஏரியா எல்லாமே ஒரு பிளாக் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன்ல செம்ம கிராபிக்கல் ஓரியன்ட் டிசைன் பேட்டோட கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராவே இருக்கு. ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த போனை இந்த வட்டம் டிசைன் வைஸ் செம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. மீதி கலர்ஸ் எல்லாமே ஒரு பிளைனான ஒரு மேட் பினிஷ் டச்சஸ்ல அண்ட் பாட்டம்ல போக்கோ பிராண்டிங்கோடையும் ஃப்ரேம் உங்களுக்கு அலுமினியம் பில்டால் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போனை லேப்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்களா. அந்த ஃப்ரேம்ல உள்ள மிடில் ஏரியா கவர் பண்ணா 60 kg வரைக்கும் கம்ப்ரஸ் தாங்கியிருக்காங்க. அது அளவுக்கு எங்களோட ஃப்ரேம் நல்ல வெயிட்டான ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கவர் பண்றாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு பிளாட்டான டிஸ்பிளே வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷனோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இதோட வெயிட் 219 கிராமும், திக்னஸ் 8 mm அமைஞ்சிருக்கு. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான நல்ல கிராபிக்கல் ஒரு டிசைனோட ஒரு அட்டகாசமான ஒரு டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த போக்கோ F7 டிசைன் ஃபேட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.83 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 68 பில்லியன் கலர், 120 ரெஃப்ரெஷ் ரேட், டபுள்யூ விஷன் சப்போர்ட் with HDR10+ with HDR VAVD image support ஓட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. with 3200 nits brighter ஆன 1.5K ரெசல்யூஷன் with கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷனோட எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. அடுத்து இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம்
அக்யூரேட்டா இருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான பேனலோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் போக்கோ F7 டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்த இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 219 கிராமும், திக்னஸ் 8 mm கொண்டு வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15, அது மேல HyperOS 2 சப்போர்ட், IP69 ரேட்டிங், LPDDR5X RAM, UFS 4.1 சப்போர்ட், போன வட்டம் 4.0, நோட் 4.1. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரேஸ் ஆடியோ சர்டிபிகேட் அண்ட் Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட் அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார். வேப்பர் கூலிங் சிஸ்டம் 6000 mm² எடுத்து வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இந்த போனோட இந்த வருஷம் இந்த போக்கோ F7க்கு மெயின் கான்சன்ட்ரேஷனே பேட்டரி தான். போன வருஷம் பாத்தீங்கன்னா 6000 சம்திங் தான் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா 90 வாட் சார்ஜிங். இந்த வட்டம் டோட்டலா மிகப்பெரிய ஒரு அப்கிரேடோட 7550 amps பேட்டரி, சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி, டூயல் ஸ்பெக் பேட்டரி, பேட்டரிக்கு ஏகப்பட்ட சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோட இந்த வட்டம் இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது ஒரு 8 mm திக்னஸ்ல. அண்ட் சார்ஜிங் பண்றதுக்கு 90 வாட் சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. பட் ஆனா ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட், அதாவது வயர் மூலமா சப்போர்ட் பண்ணிக்குது. 22.5 வோல்ட்ல நம்மளால ரிவர்ஸ் வயர்லெஸ் சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour, அதாவது 60 minutes இருக்குது. ஒன்னு சார்ஜ் ஆச்சுன்னா டியூரபிள், அதாவது ஹையர் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது மொத்தத்தனமா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 day வரைக்குமே ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப்பும், ஒரு மாடரேட் யூஸருக்கு 1 day மேலுமே ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப்போட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிகப்பெரிய MH பேட்டரியோட இந்த வட்டம் போக்கோ F7ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட், ஒரு சோனி சென்சார் IMX882 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு 8 MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல ஒரு 20 MP செல்ஃபி கேமரா. இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல சேம் கேமரா அரேஞ்ச்மெண்டோட தான் கொண்டு வந்திருக்காங்க. சென்சார்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஒரு பிராண்ட் ஒரு மாடலை பொறுத்தளவு. ஆனா சென்சார்ஸ் எல்லாமே சேமா தாங்க இருக்கு, எந்த ஒரு மாற்றங்களும் இல்ல. அண்ட் இந்த போன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அதாவது அதை வச்சு இந்த ஆப்ஜெக்ட் எரேஸ் இந்த விஷயங்கள் பண்ணிக்கலாம். அது போக இந்த டியூயல் வீடியோ, டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ் இந்த விஷயங்கள் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹையஸ்டா பிரைமரி சென்சார் 4K வீடியோ அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 1080, 30 and 60 frames seconds வித் EAI சப்போர்ட்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிரைமரி சென்சாருக்கு OIS சப்போர்ட் இருக்கு. சோ டீடைலிங் எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. பிரைமரி சென்சார் இருக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. செல்ஃபி கேமரா இதுக்கு முன்னாடி பார்த்த ரெட்மி போனா இருக்கட்டும், போக்கோ போன்ல எப்படி பிஹேவ் ஆகும் அதே மாதிரி தான் இருக்கு. பெரிய இம்ப்ரெஸ் பண்ணலன்னே சொல்லிக்கலாம். போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் நல்லா வருது அண்ட் வீடியோ எடுக்கிற ஃபுட்டேஜ் நல்லா இருக்கு அண்ட் ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா இருக்கு. பட் ஆனா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். போக்கோ அந்த சென்சார்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். சேம் சென்சார்ஸ் பார்த்து அழுத்து போன மாதிரி தான் இந்த போன்லயும் இருக்குன்னே சொல்லலாம் இந்த போக்கோ F7 கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போன்ல Snapdragon 8s Gen 4 சிப்செட், ஒரு 4 ஆர்கிடெக்ட், ஒரு 3.21 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கொள்ள இறக்கிருக்காங்க. அண்ட் Adreno 825 கொண்டு வந்திருக்காங்க GPU-க்கு. சோ அல்டிமேட்டான சிப்செட்னே சொல்லிக்கலாம். சோ ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியாது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் 6000 mm² இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், நல்ல ஹையர் MH பேட்டரி, நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. கேமிங் உள்ளவங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ரீட்டா இருக்கும் இந்த மொபைலை பொறுத்தளவு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதை தவிர்த்து ஒரு என்டர்டைன்மெண்ட் யூசேஜ், ஒரு போட்டோஸ் அப்லோட், ஒரு சோசியல் மீடியால ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம், ஒரு டவுன்லோட் பண்றோம், இது மாதிரி விஷயங்களுக்கும் நல்ல கண்டென்ட்டா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த HyperOS 2 சொல்லிக்கலாம். செம்ம ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயன்ட், செம்ம டியூன் பண்ணிருக்காங்க. இந்த SoC செம்மையான எப்படிலாம் பிஹேவ் பண்ண வைக்க முடியுமோ இந்த வட்டம் இந்த போக்கோ சைட்ல இருந்து ஜோமி சைட்ல இருந்து தரமா பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ சிப்செட் எந்த ஒரு குறையும் இல்லாம தரமா இங்க பிஹேவ் ஆகுது இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போக்கோ F7 முதலே சொன்ன மாதிரி இந்த லிமிடெட் எடிஷன்ஸ், அது போக ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ நம்மளுக்கு பிரைசிங் கன்ஃபார்மா தெரியல. நம்மளும் சோசியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாம் பிரைசிங் இப்போதைக்கு தெரிஞ்சிடும். கமெண்ட் செக்ஷன் பின் பண்ணி வரேன், டிஸ்கிரிப்ஷன் போட்டு வரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த போக்கோ F7 இந்த வருஷம் ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்பெக்ஸோட, ஒரு அட்டகாசமான டீலிங்கோட, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த போன் அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இந்த போன் ஒரு 30K வந்துருச்சப்பா என்னையா செய்யறது? ஏன்னா இன்னைக்கு போக்கோ F6 ஒரு 25, அப்ப இந்த போன் ஒரு 30K லான்ச் பண்ணா பேஸ் வேரியன்ட், அப்ப எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அவசரப்படாதீங்க. இல்ல இந்த போன் 30K வரட்டும் ஒரு சைடு இருந்தாலும் இந்த போன் பாத்தீங்கன்னா கார்டு ஆஃபர்ஸ் கண்டிப்பா இருக்க போது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்க போது. அப்படி இருக்கும் ஒரு 25K வந்துச்சு எடுக்க ப்ரோ கேட்டீங்கன்னா கண்ணை முடிட்டு தாராளமா எடுத்துட்டு போயிருங்க. ஒரு தாறுமான டீலா இருக்கும். இல்ல ப்ரோ என்கிட்ட எதுவுமே இல்லையே 30K நான் இன்வெஸ்ட் பண்ண முடியாதே அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து எதுவுமே பேனிக் ஆகாதீங்க. எப்படி இருந்தாலும் இது ஒரு போக்கோ பிராண்ட், எப்படி இருந்தாலும் அடுத்து தீபாவளி ஆஃபர் ஒரு 4 months இல்லைங்க, ஒரே ஒரு 3 months தான். 3 monthsல பிரைசிங் கட் பண்ணி நிறைய ஆஃபர்ஸோட அவங்க இன்க்ளூட் பண்ண போறாங்க. கண்டிப்பா உங்களால ஒரு 27K இந்த
இந்த மொபைல் உங்களால சூப்பரான ஒரு டீலோட உங்களால எடுக்க முடியும். அதனால அவசரப்படாதீங்க இந்த போன் எடுக்கும் பட்சத்தில். மீதிபடி இந்த ஒரு போன் ஒரு தாராளமான ஒரு அட்டகாசமான சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர்ல நல்லா இந்த வட்டம் போக்கோ டியூன் பண்ணி ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் ஃபேக்டரும் அந்த லிமிடெட் எடிஷனும் தரமா இங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த போக்கோ F7 மொபைல் பத்தி தான் பார்த்துட்டோம், பேசிட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஏதோ டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.